ஹாய் மக்களே, வாங்க சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கலரி விட்டுடலாம். இப்போ நான் நல்லா கலரி விட்டுட்டேன். வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகே, கடுகு சேர்த்துடலாம். சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. ஒரு கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கலரி விடுங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.